ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது சிறுதானியம் சமைப்பது எப்படி என்பதை பார்ப்போம். ஒரு கப் அரிசியை சமைப்பதற்கு 2 கப் தண்ணீர் தேவைப்படுகிறது என்றால் ஒரு கப் சிறுதானியத்தை சமைக்க 3 கப் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரு சில தானிய வகைகளில் இவை 3.5 கப்பு முதல் 4 கப்பு வரை தேவைப்படலாம். எவ்வளவு தண்ணீர் அளவு தேவை என்பதை மாதிரி பரிசோதனை மூலம் செய்து கடைபிடித்தால் நல்லது. அடி அகலமான பாத்திரத்தை பயன்படுத்தி தண்ணீரை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீரில் அலசி சுத்தம் செய்யப்பட்ட சிறுதானியத்தை கொதிக்கும் தண்ணீரில் போடவும். அடுப்பை குறைத்து 15 நிமிடம் வரை வேக வைக்கவும். பாத்திரத்தின் மேல் மூடியை பாதி அளவு மூடவும். முழுவதும் மூடினால் அதிகமாக கொதித்து பொங்கி கீழே தண்ணீர் வழிந்துவிடும். அதன் பின்பு அடுப்பை அணைத்து விடவும். சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வைத்திருந்து பின்பு மூடியை திறக்கவும். வேக வைத்த உணவை சிறிது குளிர வைத்து பின்னர் உட்கொள்ளலாம். சமைக்கும் பொழுது கரண்டி அகப்பை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உணவு குழைந்து கஞ்சி போல ஆகிவிடும். சிறு தானியங்கள் அரிசியை விட மிகவும் சிறியதும் லேசானதுமாக இருப்பதால் குக்கரில் சமைக்கும் பொழுது அதிக அளவு அழுத்தம் தேவையில்லை. ஆகையால் அரிசி சமைப்பது போல சிறுதானியம் சமைக்கும் பொழுது அவ்வளவு கடினமில்லை. உயரமான குக்கரினை பயன்படுத்துவதற்கு பதிலாக அடி அகலமான ப்ரெஷர் பேனை பயன்படுத்துவது கஞ்சி போல ஆவதை தவிர்க்கும். நல்ல தரமான ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தினால் குக்கரில் உள்ள வெயிட் தூக்கி விசில் அடிக்கும் பொழுது அடுப்பை குறைத்து வைத்து கொள்ளலாம். ஓரிரு நிமிடங்கள் கழித்த பின்னர் அடுப்பை அணைத்து விடவும். அதன் பின்பு விசிலடிக்க வேண்டிய அவசியமில்லை. தினை, வரகு, பனிவரகு போன்ற சிறுதானியங்கள் சமைக்கும் பொழுது குறைந்த நெருப்பில் நீண்ட நேரம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் குதிரைவாலி, சாமை மிக விரைவாக வெந்துவிடும். குக்கரில் ப்ரெஷர் நீங்கிய பின்னர் 30 நிமிடங்கள் வரை அவ்வாறு வைத்திருந்து விட்டு குளிர்ந்த பின்னர் உணவை உட்கொள்ளலாம். அரிசி சமையலில் சமைத்த பின்பு தண்ணீர் ஓரளவிற்கு இருக்கும். ஆனால் சிறுதானியங்களை சமைத்த பின்பு அனைத்து தண்ணீரையும் அது உறிஞ்சிக்கொள்ளும். அதனால் நீங்கள் சிறுதானிய உணவுகளை சமைப்பது எனில் சற்று முன்கூட்டியே சமைத்து கொள்ள வேண்டும். இதனால்தான் நாம் சமைத்து முடித்த பின்னர் அரை மணி நேரம் வரை மூடி வைத்து பின்பு உபயோகிக்க சொல்கிறோம். இதன் மூலம் சிறுதானிய உணவு சாப்பிடுவதற்கு சுவையாகவும் லேசாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.